ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பிரெட் ஆம்லெட் வித் உருளைக்கிழங்கு மசாலா சிப்ஸ் லேஸ் பொடிச்சு போட்ட லேஸை செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். என்னென்னா ப்ரெட்டில் வந்துட்டு நம்ம பிரெட் ஆம்லெட் கூட இந்த சிப்ஸ் ஃப்ளேக்ஸை யூஸ் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை ஆட் பண்ணி நம்ம வந்து ஜம்முன்னு ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறது. ஃபஸ்ட்டு முட்டையை நம்ம உடைச்சு ஊற்றிக்கலாம். இப்போது நாம் எக்கை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இது கூட நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்துட்டு பெரிய வெங்காயத்துலேயே ஒரு சின்ன வெங்காயம் சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதில் போட்டாச்சு. சின்ன தக்காளி பழம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு, மிளகாத்தூள் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதை நல்லா வந்து நம்ம கலந்துக்கலாம். பச்சை மிளகாய் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். பெரியவங்க சாப்பிட்றதுக்கு நீங்கள் வேணால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் பீஸாக இருந்ததுன்னா கடிக்கும்போது காரமாக இருந்தால் அவங்க அப்படியே சாப்பிட மாட்டாங்க, வச்சுருவாங்க. அதனால் நான் அதுக்கு பதிலாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். கலந்தாச்சு. இனி நம்ம இதை வந்து தோசைக்கல்லில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கல் நல்லா சூடேறிச்சு. இப்போது நம்ம அதுக்கு தேவையான எண்ணெயை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெய் வேணுங்கிறவங்க நெய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவனுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு, கோல்டு, அதனால நான் நெய் ஆட் பண்ணல. நெய்யுக்கு பதிலாக நான் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க இருக்கிறவங்க. இப்போது எண்ணெய் தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது நாம் அடித்து வச்சுருக்க அந்த ஆம்லெட் மாதிரி அடித்து வச்சுருக்க இந்த கலவையை நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம். நல்லா பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வீட்டில் அடிக்கடி நீங்களும் அவங்க கேட்கும்போது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது ரொம்பவுமே ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லதாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் நீங்களும் செஞ்சு கொடுங்க, மற்றவங்களுக்கும் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போது ஊற்றியாச்சு. இப்போ நாம் இது என்ன பண்ண போகிறோன்னா ப்ரெட்டை வந்து இதில் வைக்க போகிறோம். இப்போது இந்த ப்ரெட்டுக்கு மேலே நம்ம கொஞ்சம் எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
இப்போது நாம் எண்ணெய் ஊற்றிட்டோம். நீங்கள் நெய் இருந்தால் நெய் இதில் வந்து ஒரு ஸ்பூன், இதில் ஒரு ஸ்பூன் விட்டுருங்க. இல்லை எண்ணெய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் வந்து உருளைக்கிழங்கு மசாலாவை இது கூட ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதை வந்து மடித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து மடித்து வச்சுக்கலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து தீயாது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபைனல் டச்சாக இந்த வாங்கின சிப்ஸை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பொடிச்சு விட்டு இந்த மாதிரி நம்ம வந்து இது மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ நல்லாவே வெந்திருக்கும். இப்போ இதை நம்ம வந்து பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஈஸியான பிரெட் ஆம்லேட்டோட சீக் ஃப்ளீக்ஸு உங்களுக்கு அவ்வளோதான். குயிக்காக 5 மினிட்ஸில் பிரெட் ஆம்லேட் வித் உருளைக்கிழங்கு மசாலாவோட உங்களுக்கு லேஸ் பொடிச்சு போட்ட லேஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க பார்த்தா இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கிறனால அவங்களும் ஈஸியாக சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இது போல் நல்ல நல்ல ரெசிபியில் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரையும் பாய்.